ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ். ஸோ மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம சீரியஸாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம மாடல் வேர்ப்ஸில் ஃபர்ஸ்ட் மாடல் வேர்ப் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மாடல் வேர்ப்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸ் கேன், மே, மஸ்ட், ஆட், ஷால், வில். ஸோ இந்த 6 தான் நம்ம மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்னென்ன கேன், மே, மஸ்ட், ஆட், ஷால், வில். ஸோ இதெல்லாம் மாடல் வேர்ப்ஸ். ஸோ இது நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க 6 இந்த 6 தான் நம்ம மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் ப்ரெசன்ட் ஃபார்மும் இருக்கு, பாஸ்ட் ஃபார்மும் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம மாடல் வேர்ப்ஸ் பற்றி பேசணும், யூஸ் பண்ணி பேசணுங்கிறதுக்கு உள்ளதான் இந்த 6. ஸோ இதுவே நம்ம பாஸ்ட்ல, ஸோ இதை பாஸ்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கும் அதுக்கான வேர்ட்ஸும் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இதுல இப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸ் அதெல்லாம் என்னன்னா கேனுங்கிறது ப்ரெசென்ட்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ நடக்கிறத பத்தி பேசும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட். ஓகேவா? ஸோ கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட். மேயோட பாஸ்ட் டென்ஸ் மைட். ஷால், ஷுட். வில், would. must, had to. ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல மஸ்ட் யூஸ் பண்ணணும்னா பாஸ்ட் டென்ஸ்ல had to யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ப்ரெசென்ட் ஃபார்ம், ஸோ இதெல்லாம் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் தான் மாடல் வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் நீங்க நிறைய இடங்கள்ல உங்களால பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம இந்த ஃபியூச்சர் வீடியோஸ்ல 1 by 1 பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேன், குட். ஸோ இருக்கிற ஃபர்ஸ்ட் மாடல் வேர்ப் கேனும் அதோட பாஸ்ட் ஃபார்மான குட். ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேன் குட் அப்படிங்கிறத நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ எந்தெந்த இடங்கள்ல கேன் குட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது கேன். ஸோ கேன் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா முடியும். ஓகேவா? ஸோ முடியும். ஸோ கேன் அப்படின்னா முடியும். ஓகேவா? ஸோ இதான் தமிழ் மீனிங். ஸோ இது எந்தெந்த இடங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திறமை, ஆற்றல். ஸோ நம்மளுக்கு ஒருத்தவங்களோட திறமை, ஆற்றல், கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ திறமை, அவங்களோட எபிலிட்டி, அவங்க கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களோட எபிலிட்டி, கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், she can cook very well. she can cook very well. அவ ரொம்ப சூப்பரா அவ சமைப்பா சொல்றோம் இல்லையா? ஸோ அவ சூப்பரா சமைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது என்னது? அவங்களோட திறமையை பத்தி நம்ம பேசுறோம். ஸோ இந்த இடங்கள்ல நம்ம she can, இந்த கேன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றோம்? அவங்க திறமையை பத்தி பேசுறோம். அதனால she can cook very well. அவளால நல்லா சமைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இதவே நம்ம கொஸ்டினா கேட்கணும். இது வந்து கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா இந்த கேன் முன்னாடி வந்துடும். அவளால நல்லா சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்னா அதுவும் நம்ம அவங்களோட திறமையை பத்தி தான் கொஸ்டின் கேட்கிறோம் இல்லையா? ஸோ அதை கேட்கணும்னா இந்த கேன் என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ கேன் ஷீ குக், அவளால அவ சமைப்பாளா, அவளுக்கு இருக்கிற திறமை, ஆற்றலை பத்தி கேட்கிறோம். அவ நல்லா சமைப்பாளா? கேன் ஷீ குக் வெரி வெல், அவ நல்லா சமைப்பாளா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, he can drive faster than me. he can drive faster than me. அவன் என்னை விட வேகமா வண்டி ஓட்டுவான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்? என்னோட வேகமாவது அவங்களோட ஒரு கெப்பாசிட்டி, அவங்க எபிலிட்டி. ஸோ அதை பத்தி பேசுறோம். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபாஸ்டர் தென் மீ, என்னை விட வேகமா வண்டி ஓட்டுவான். இதுவே கொஸ்டினாக கேட்கணும்னா நம்ம எப்படி கேட்போம்? இந்த கேனுங்கிறது முன்னாடி வந்துடும். அவன் வண்டி ஓட்டுவானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அது அவங்களோட திறமையை பத்தி நம்ம கொஸ்டின் பண்றோம். ஸோ வண்டி ஓட்டுவானா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஹி டிரைவ், அவன் வண்டி ஓட்டுவானா? ஸோ ஹி கேன் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ கேன் ஹி டிரைவ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேன் யூ ஸ்விம். உன்னால ஸ்விம் பண்ண முடியுமா? ஸோ நீ ஸ்விம் பண்ணுவியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்போம்? கேன் யூ ஸ்விம், உன்னால ஸ்விம் பண்ண முடியுமா? அவங்களோட திறமையை நம்ம கொஸ்டின் பண்றோம். ஸோ கேன் யூ ஸ்விம், உன்னால ஸ்விம் பண்ண முடியுமா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம்? என்னால ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அதுவும் நம்ம திறமையை பத்தி தான் பேசுறோம். ஆனால் நம்ம நெகட்டிவா என்னால முடியாதுன்னு சொல்றோம். ஸோ அதை சொல்லும்போது நோ ஐ காண்ட். ஓகேவா? ஸோ இதோட கேனோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னா cannot. ஓகேவா? ஸோ நாட் நம்ம சேர்க்க போறோம். ஸோ அதான் கேனோட நெகட்டிவ் ஃபார்ம் cannot. கேன்னா முடியும். ஓகேவா? கேன்னா முடியும், cannotனா முடியாது. ஓகேவா? ஸோ கேனோட நெகட்டிவ் ஃபார்ம் cannotனா என்ன? முடியாது, என்னால வண்டி ஓட்ட முடியாது, என்னால ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ ஐ காண்ட் ஸ்விம். ஸோ அந்த cannot அப்படிங்கிறது அதை வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா காண்ட். ஐ காண்ட் ஸ்விம் அப்படின்னு நம்ம வந்து ரிட்டன்ல காண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரிட்டன்ல நம்ம cannot தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஐ காண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐ காண்ட். ஓகே, ஸோ ஐ காண்ட்.
இப்போ நம்ம திறமையை பற்றி பேசுகிறோம். ஸோ அப்படி பேசும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்விம், என்னால் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ இதுவே உன்னால் ஸ்விம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்? கேன் முன்னாடி வந்துடும். கேன் யூ ஸ்விம், உன்னால் ஸ்விம் பண்ண முடியுமா. ஸோ இதுவே என்னால் ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? அந்த கேன் என்ன ஆகும்? ஏன்னா நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம், முடியாது. இப்போ கேனாட்னு ஆகிடும். ஸோ ஐ கேனாட் ஸ்விம், ஐ கான்ட் ஸ்விம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே கேன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உணர்தல். ஸோ நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ சென்சஸ். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மெல். ஸோ ஸ்மெல்லுங்கிறது அது ஒரு சென்ஸ், அது ஒரு சென்ஸ் தான் நம்ம ஸ்மெல் பண்ணுறது. ஸோ ஹியர், சி. ஸோ சீங்கிறது நம்ம பார்க்குறது. ஓகேவா? ஸோ ஸ்பீக், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது மாதிரி எட்ஸெட்ரா, இது மாதிரி நிறைய. இது மாதிரி நம்ம உணர்ற விஷயத்தை பற்றி பேசும்போது என்னால் இது உணர முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்னால் கேட்க முடியுது, என்னால் பார்க்க முடியுது, என்னால் சிரிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம உணர்ற விஷயங்களை பற்றி பேசும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்மெல் சம்திங் பர்னிங். ஸோ ஐ கேன் ஸ்மெல், என்னால் நுகர முடியுது, எனக்கு ஏதோ தீர வாசம் எனக்கு வருது. ஐ கேன் ஸ்மெல் சம்திங் பர்னிங், ஏதோ எனக்கு தீர மாதிரி என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடங்கள்ல நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேன் யூ see the picture clearly? உன்னால் அந்த படத்தை கிளியராக பார்க்க முடியுதா? ஸோ பார்க்குறதுங்கிறது ஒரு சென்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம பேசும்போது கேன் யூஸ் பண்ணுறோம். கேன் யூ see the picture clearly? உன்னால் அந்த படத்தை கிளியராக பார்க்க முடியுதா? ஸோ இங்கே ஏன் கேன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு? ஏன்னா இது கொஸ்டின், நம்ம கொஸ்டின் கேட்கும்போது கேன் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுவே என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங், என்னால் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியலை. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? முடியலை. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அது ஒரு சென்ஸ், புரிஞ்சிக்கிறது ஒரு சென்ஸ். அதை பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் நெகட்டிவாக பேசுகிறோம். அதனால ஐ காண்ட். ஓகேவா? ஸோ ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஓகேவா? ஸோ கேன் யூ ஹியர் இட்? உங்களால் அதை கேட்க முடியுதா? ஹியர் அப்படின்னா கேட்குறது. ஸோ அதான் நம்ம இது ஒரு சென்ஸ், நம்ம சென்ஸ் பண்ணுறோம். கேட்குறதுங்கிறது ஒரு சென்ஸ். உங்களால் கேட்க முடியுதா? கேன் யூ ஹியர் இட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அனுமதி கேட்க, அனுமதி கொடுக்க. ஓகேவா? ஸோ பெர்மிஷன் கேட்போம் இல்லையா? ஸோ அனுமதினா என்னது? பெர்மிஷன். நம்ம பெர்மிஷன் கேட்போம் இல்லையா? ஸோ கிவ் பெர்மிஷன், கிவ் அண்ட் கெட் பெர்மிஷன். ஸோ பெர்மிஷன் அனுமதி. ஸோ கிவ் பெர்மிஷன் அனுமதி கொடுக்கறதுக்கும், கெட் பெர்மிஷன் ஸோ அனுமதி வாங்குறதுக்கும். ஸோ ரெண்டுக்குமே நம்ம கேன் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி கேட்போம்? ஸோ கேன் ஐ பாரோ யுவர் புக்? உங்களோட புக்கை நான் எடுத்துக்க முடியுமா? ஓகேவா? ஸோ கொஸ்டினாக தான் கேட்போம். நம்ம பர்மிஷன் கேட்குறோம்னா கொஸ்டினாக தானே கேட்போம். அதனால கேன் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ கேன் ஐ பாரோ யுவர் புக்? உங்களோட புக்கை எனக்கு தரீங்களா? உங்களோட புக்கை என்னால் வாங்கிக்க முடியுமா? ஸோ இதான் நம்ம எப்படி கேட்போம்? உங்களோட புக்கு தரீங்களா? கேன் ஐ பாரோ யுவர் புக்? உங்களோட புக்கை எனக்கு தரீங்களா? ஸோ நம்ம இதை இப்போ அனுமதி கொடுக்க. ஸோ நம்ம கொடுக்கணும். எஸ் யூ கேன், நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ் யூ கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ எஸ் யூ கேன், எஸ் யூ கேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் புக்கை தரீங்களா? எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எஸ் யூ கேன், எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கேன் ஐ சிட் ஹியர்? நான் இங்கே உட்காரலாமா? கேன் ஐ சிட் ஹியர்? நான் இங்கே உட்காரலாமா? அதான் பர்மிஷன் கேட்போம். இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் உட்காரோம். சரி, நான் இங்கே உட்காந்துக்கலாமா கொஞ்சம் நேரம்? கேன் ஐ சிட் ஹியர்? இதுவே நோ, இல்லை நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது. அப்போ பர்மிஷன். இங்கே என்ன பண்ணுறோம்? பர்மிஷன் பற்றி பேசுறதுக்கு தான். ஆனால் பர்மிஷன் நம்ம கொடுக்கல. ஸோ நோ யூ காண்ட் சிட். நோ யூ காண்ட். நோனா என்னது? இல்லை. யூ காண்ட், இல்லை நீங்கள் உட்காரக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களால் உட்கார முடியாது. நோ யூ காண்ட். ஓகேவா? ஸோ கேன் ஐ ஆஸ்க் அ கொஸ்டின்? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? பர்மிஷன் கேட்கணும். கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின்? கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? நான் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலாமா? ஓகேவா? பர்மிஷன் கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வேண்டுகோள் விடுக்க. ஸோ வேண்டுகோள்னா என்ன? ரெக்வஸ்ட். ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? கிட்டத்தட்ட இதுவும் சேம் தான். இது வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கேன் யூ ஃபீட் த சைல்டு? குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறீங்களா? ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுறோம். இதை நம்ம பொலைட்டாக ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம டோனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். கேன் யூ ஃபீட் த சைல்டு? என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறீங்களா? ஓகேவா? ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ வித் யுவர் சார்ஜர் டு சார்ஜ் மை ஃபோன்? என் ஃபோனுக்கு சார்ஜ் போட உங்கள் சார்ஜ் கொடுக்குறீங்களா? கேன் யூ ஹெல்ப் மீ வித் யுவர் சார்ஜர் டு சார்ஜ் மை ஃபோன்? உங்களை சார்ஜர் தரீங்களா? நான் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கிறேன். கேன் யூ ஹெல்ப் மீ? ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்வஸ்ட் தான் கேட்குறோம். ஸோ அந்த டோனில் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தடை விதித்திருப்பதை பற்றி பேச. ஸோ ஏதோ ஒன்று தடை, நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஸோ தடை போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசணும். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ப்ராஹிபிஷன். எக்ஸ்பிரஸ் ப்ராஹிபிஷன். ஸோ ப்ராஹிபிஷன் அப்படின்னா தடை. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் ப்ராஹிபிஷன். ஸோ தடையை பற்றி பேசுகிறோம். ஸோ இது நம்மளால இது பண்ண முடியாது, நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது, தடை போட்டிருக்காங்க, நம்மளால பண்ண முடியாது அப்படிலாம் பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம காண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்னதான் வரும்?
காண்ட் தான் நம்ம இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா தடை, அப்படின்னா நான் தடைனா நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அது நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப அங்கே காண்ட். ஸோ சில்ட்ரன் பிலோ 10 காண்ட் என்டர் இன்சைடு. ஸோ சில்ட்ரன் பிலோ 10 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க காண்ட் என்டர் இன்சைடு உள்ள போக முடியாது. ஸோ தடை போட்டிருக்காங்க. 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களாம் உள்ள போகக்கூடாது. ஓகேவா? ஸோ காண்ட், அதனால நம்ம காண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி காண்ட் பிளக் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் த கார்டன். ஸோ ஏதோ நம்ம எங்கேயோ போகிறோம், ஸோ பார்க்குக்கும் எங்கேயோ போகிறோம், ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பற்றி பேசுகிறோம். ஸோ வி காண்ட் பிளக், பிளக்னா பூக்களை பறிக்கிறது. ஸோ வி காண்ட் பிளக் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் த கார்டன். ஸோ நம்ம கார்டன்லேருந்து பூக்களெல்லாம் பறிக்கக்கூடாது, பறிக்க முடியாது. ஸோ தடை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன், தவிர்க்க முடியாத ஒன்றை பற்றி பேச. ஸோ என்னால் இது பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம காண்ட் யூஸ் பண்ணணும். ஆனால் அதோட ஃபார்மேட் என்னன்னா காண்ட் ஹெல்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ காண்ட் ஹெல்ப் போட்டுட்டு ஐஎன்ஜி, அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி. ஸோ இங்கே வந்திருக்கு காண்ட் ஹெல்ப் வந்திருக்கு, வாட்சிங்கிறது வேர்பு, ஸோ அதோட ஐஎன்ஜி. ஸோ ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி அப்படின்னா என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியல. ஸோ நானும் டிவி பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் டிவி பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளால தவிர்க்க முடியல, என்னால் பண்ணாமல் இருக்க முடியல. ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி, என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியல. ஸோ இதுவே த டாக்டர் காண்ட் ஹெல்ப் கீப்பிங் பேஷண்ட்ஸ் வெயிட்டிங். ஸோ டாக்டர்லாம் பேஷண்ட்டை பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அவங்களால வெயிட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ ஒன் பை ஒன்னாக தான் போவாங்க, அதனால தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் த டாக்டர் காண்ட் ஹெல்ப் கீப்பிங் பேஷண்ட்ஸ் வெயிட்டிங். பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்கிறதுல டாக்டரால் தவிர்க்க முடியாது, அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியல, அவங்களால பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ த டாக்டர் காண்ட் ஹெல்ப் கீப்பிங் பேஷண்ட்ஸ் வெயிட்டிங். ஸோ என்ன வந்திருக்கு ஃபார்மேட், காண்ட் ஹெல்ப் போட்டு ஐஎன்ஜி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம காண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம முடிகிற விஷயம், நம்ம எபிலிட்டி, நம்ம கெப்பாசிட்டியை பற்றி பேசும்போது கேன் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அது மாதிரி நம்மளால முடியாது, என்னால் பாட முடியாது, ஐ காண்ட் சிங். ஓகே, ஸோ அந்த இடத்துல கேன் நாட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெகட்டிவாக வரும்போது கேன் நாட், பாசிட்டிவாக இருக்கும்போது கேன். ஓகேவா? ஸோ இப்போ குட். ஸோ குட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ குட் அப்படின்னா முடிந்தது. ஸோ கேன் அப்படின்னா முடியும்னு சொன்னோம். ஸோ குட் அப்படின்னா முடிந்தது. ஓகேவா? ஸோ குட் அப்படின்னா முடிந்தது. ஸோ இப்போ குட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேன் என்பதன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம எங்கெல்லாம் கேன் யூஸ் பண்ணுவோமோ ஸோ அதனுடைய பாஸ்ட் டென்ஸாக நம்ம குட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம எங்கே கேன் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம், ஐ கேன் சிங், என்னால் பாட முடியும், இப்போ என்னால் பாட முடியும். ஸோ இதுவே பாஸ்ட் டென்ஸில் நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்ப நான் பாடினேன். ஸோ ஐ குட் சிங், என்னால் பாட முடிஞ்சிச்சு, அப்போ என்னால் பாட முடிஞ்சிச்சு, இப்போ என்னால் பாட முடியல. ஸோ ஐ குட் சிங். ஓகேவா? ஸோ வென் ஐ வாஸ் யங் ஐ குட் கிளைம் எனி ட்ரீ. ஸோ நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஐ குட் கிளைம் எனி ட்ரீ, என்னால் எந்த மரத்தில் வேணாலும் ஏற முடிஞ்சிச்சு, ஆனால் இப்போ முடியல. ஸோ முன்னாடியே என்னால் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ குட் இங்கே முடிந்தது அப்படின்ற மீனிங்ல பாஸ்ட் டென்ஸ்ல கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ couldn't you find Ram yesterday? ஸோ நாளை நேற்று ராம கண்டுபிடிக்க முடியலையா? ஸோ இது என்னது பாஸ்ட்ல நம்ம இங்கே couldn't யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே can't you find Ram அப்படின்னா உன்னால ராம கண்டுபிடிக்க முடியலையா? ஸோ இப்போ உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? ஸோ இதை இங்கே couldn't யூஸ் பண்ணணும். நேத்து உன்னால ராம கண்டுபிடிக்க முடியலையா? பாஸ்ட் டென்ஸ்ல couldn't you find Ram yesterday? நேத்து உன்னால ராம கண்டுபிடிக்க முடியலையா? ஸோ he couldn't walk until he was 5 years old. அவன் 5 வயசா இருந்த வரையும் அவனால நடக்க முடியல, அவன் நடக்க முடியாம இருந்தது. ஓகேவா? ஸோ 5 வயசு வரையும் அவனால நடக்க முடியாம இருந்துச்சு. he couldn't walk. ஸோ இங்கே நெகட்டிவா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குட் அப்படின்னா முடிந்தது, ஸோ முடியாமல் இருந்தது, அதுக்கு couldn't. ஓகேவா? ஸோ he couldn't walk until he was 5 years. அவன் 5 வயசு வரையும் அவனால் நடக்க முடியாமல் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நடக்க வாய்ப்பு உள்ளதை தெரிவிக்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ இது நடக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டிஸ். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசும்போது நம்ம குட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு த நியூஸ் இட் குட் ரெயின் டுடே. அக்கார்டிங் டு த நியூஸ் இட் குட் ரெயின் டுடே. ஸோ நியூஸ்ல சொன்னபடி இன்னைக்கு மழை பெய்யும், ஸோ நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இட் குட் ரெயின் டுடே. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு த நியூஸ் இட் குட் ரெயின் டுடே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் எங்க நம்ம குட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நாகரிகமாக வேண்டுகோள் விடுக்க. ஸோ நாகரிகமா பொலைட்டா, ஸோ நம்ம கேன் எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம், வேண்டுகோள் விடுக்கிறதுக்கு நம்ம ரெக்வஸ்ட் பண்றதுக்கு கேன் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ அதையே நாகரிகமா இன்னும் பொலைட்டா பண்றதுக்கு ஸோ நம்ம குட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பொலைட் ரெக்வெஸ்ட், பொலைட் ரெக்வெஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாகரிகமா. ஓகேவா? ஸோ அது மாதிரி இடங்களை நம்ம குட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குட் யூ அட்டெண்ட் த ஃபோன். ஸோ கொஞ்சம் ஃபோன் அட்டன் பண்ணுறீங்களா? ஓகேவா? ஏதோ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, ஸோ குட் யூ அட்டெண்ட் த ஃபோன் அட்டன் பண்ணுறீங்களா? குட் யூ கம் லிட்டில் லேட்டர், கொஞ்சம் லேட்டாக வரீங்களா? ஸோ நான் இப்போ வேலையாக இருக்கேன், கொஞ்சம் லேட்டாக வரீங்களா? குட் யூ கம் லிட்டில் லேட்டர். குட் யூ பை மீ அ ஷர்ட், எனக்கு ஷர்ட் வாங்கி தரீங்களா?
எனக்கு ஷர்ட் வாங்கி தரியா. ஸோ இதெல்லாம் வந்து பொலைட்டாக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஓகேவா. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு கேன் யூஸ் பண்ணுவோம். அதுவே இன்னும் கொஞ்சம் நம்ம பொலைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட, ஓகேவா. ஸோ நம்ம ஏதோ ஒர்க் பண்ணுற இடங்கள்ல, நம்ம ஆஃபீஸர்ஸ்ட்ட, ஸோ இந்த மாதிரி நம்ம மேனேஜர்ஸ், நம்ம ஒர்க் பண்ணுற இடங்கள்ல, ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் நம்ம பொலைட்டாக, இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம குட் யூஸ் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம குட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கேனுக்கு பதிலாக, கேனை நம்ம என்ன சொன்னோம், ஸோ ஒரு விஷயம் நல்லா பண்ண முடியும், நம்ம எபிலிட்டி, நம்ம கெப்பாசிட்டியை பற்றி பேசுறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஸோ இது மாதிரி இந்த கேனுக்கு பதிலாக நம்ம இன்னும் இந்த கேன் யூஸ் பண்ணி சொல்றது இன்னும் வேறு விதமாக நம்ம முடியும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஸோ பி கேனுக்கு பதிலாக பி verb யூஸ் பண்ணி ஏபிள் டு. ஸோ அது இஸ் கேனுன்னு வந்ததுனால இஸ் ஆம் தான் வரணும். ஓகேவா. ஸோ be able to know how to do. ஓகேவா. ஸோ நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், she can solve the problem. ஸோ அவளால் பிரச்சனையை தீர்க்க முடியும். ஸோ அவளால் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு அவங்களோட ஒரு எபிலிட்டி, கெப்பாசிட்டியை சொல்கிறோம். ஸோ இதுவே she is able to solve the problems இப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் சேம் மீனிங் தான். அவளால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். she is able to solve the problem. ஸோ இது இன்னொரு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, she knows how to solve the problem. ஸோ எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம அவங்களோட எபிலிட்டியை சொல்கிறோம். ஸோ இதை கேன் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். ஸோ இது மாதிரியும் சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் கேன் யூஸ் பண்ணி தான் சொல்லப்படுது. ஓகேவா. ஸோ பெரும்பாலான இடங்கள்ல கேன் தான் யூஸ் பண்ணுது. பட் நம்ம she is able to solve the problem அப்படின்னு சொல்லலாம். she knows how to solve the problem அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம ஏன் நோ எஸ் சேர்த்துருக்கோம், பிகாஸ் இஸ். இதுவே இங்கே ஐ வந்துச்சுன்னா I am able to solve the problem, I know how to solve the problem, I can solve the problem அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ இங்கே ஐ வந்துச்சுன்னா இங்கே நோ வரும், இங்கே ஐ வந்துச்சுன்னா இங்கே ஆம் வரும், இங்கே ஷி வந்திருக்கிறதுனால இங்கே இஸ், இங்கே எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவே இங்கே யூ வந்தால் என்ன வரும், ஸோ யூ ஆர் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ், யூ நோ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகேவா. ஸோ இது மாதிரி வரும். இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான இடங்களில் கேன் யூஸ் பண்ணி தான் பயன்படுத்தப்படுது. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேன் குட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல ஐ கேன் ஜாயின் த ட்ரிப். ஸோ ப்ரெசென்ட்ல நம்ம என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசணும்னா நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ கேன் ஜாயின் த ட்ரிப், என்னால் ட்ரிப்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ ப்ரெசென்ட், அதனால இங்கே கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே பாஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணணும், குட். ஐ குட் ஜாயின் த ட்ரிப். ஸோ என்னால் அந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ண முடிந்தது. ஸோ முன்னாடி பாஸ்ட்ல என்னால் அந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு. ஐ குட் ஜாயின் த ட்ரிப். ஓகேவா. ஸோ இதே ஃபியூச்சர்ல வில் பி ஏபிள் டு. என்னால் இந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ல நான் இனிமேல் வரப்போகிற ட்ரிப்ல என்னால் ஜாயின் பண்ண முடியும். ஐ பி ஏபிள் டு ஜாயின் த ட்ரிப். ஸோ ப்ரெசென்ட்னா நம்ம கேன் யூஸ் பண்ணணும், பாஸ்ட்னா குட் யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர்னா வில் பி ஏபிள் டு யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ கன்ஃபியூஷன் வேணாம், பெரும்பாலான இடங்களில் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ இந்த சென்டென்சஸ் என்னால் அங்கே போக முடியும். ஸோ என்னால் அங்கே போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை ப்ரெசென்ட்ல எப்படி சொல்லலாம், பாஸ்ட்ல எப்படி சொல்லலாம், ஃபியூச்சர்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் உள்ளதெல்லாம் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் இது வரலாம். ஸோ இது மாதிரி மாடல் வெப்ஸை இது ஒரு சீரீஸாக நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மாடல் வெப்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.